वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभः अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸு, அதாவது 12 ராசிகளுக்கான பலன்கள். எப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள். ஒவ்வொரு பிறப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்குது. இதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் வெற்றி கிடைக்கும், இந்த தொழிலை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யலாம், இந்த வேலையை பார்க்கலாம், இந்தந்த காலகட்டங்களில் இது எது நடக்கும் அப்படிங்கிறபடியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக்பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக. மேஷராசி அன்பர்கள், மேஷலக்ன அன்பர்களை பார்த்தீங்கனாலே ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டா அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு நினைக்கக்கூடியது அந்த தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அதெல்லாம் என்பது யூனிக் குவாலிட்டிஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய வீட்டில். இந்த கன்னிராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இங்கே தான் புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவார். ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரே வீடு இது கன்னிராசி. அந்த கன்னிராசிக்கு உங்களுக்கு 6ஆம் இடமாக வருவதனால் நான் சொன்னேன் ஏற்கனவே புதன் உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொன்னேன். இப்போ 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கள். அப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் உங்களுக்கு கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடியவர். அப்போ கன்னிராசிக்கு அதிபதியான புதன் கடனை உங்களுக்கு வாரி வழங்க கடமைப்பட்டவர். உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தாரு அப்படின்னாலே மேஷராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கலாம், கடன் தீராத கடன் இருக்குது எனக்கு. புதன் வலுத்திருந்தாலே அப்படின்னா தீராத நோய் ஏதாவது கொடுத்துருவாரு. புதன் வலுத்திருந்தாரு அப்படின்னா மறைமுக எதிரிகளை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த எதிரிகள் உங்களை விட சாதுரியமானவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் இருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கு என்ன பரிகாரங்கிறத பற்றிலாம் நம்ம பார்ப்போம், தனியாக ஒரு இதில் பார்ப்போம். 7ஆம் இடம் என்பது துலாம் ராசி. உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் தான் அதிபதியாக வருகிறார். இங்கே சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் வருது. இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவர். ஸோ எப்பவுமே மேஷராசி என்பர்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களோட கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் ராகு, சுவாதி நட்சத்திரக்காரங்களோட இன்ஃபேக்ட் நீங்கள் ஓரளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிடுவீங்கன்றது ஒரு அபூர்வம். விசாக நட்சத்திரக்காரங்களை கூட நீங்கள் நல்லாவே பழகுவீங்க, ஆனால் சரியாக வராது, ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஆனால் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். அவுட்புட் ரிசல்ட் பெரிய அளவில் சக்ஸஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இது ஒன்று. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருதுனால 7ஆம் இடம் என்பது திருமணம், கலத்திரம், திருமண வாழ்க்கை, லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை இதையெல்லாம் குறிக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனால நான் ஏற்கனவே சொன்னேன், காதல் திருமணம் 5க்கு சூரியன் வருதுனாலையும் 7ல் சுக்கிரன் வருதுனால காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் மேஷலக்ன மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாகத்தான் போகும். முதல்ல ஒரு 5 வருஷம் கொஞ்சம் ட்ரபிள்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போகும். கடைசி வரைக்கும் அப்படி போகுமா அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சந்தேக புத்தியின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம். பொண்டாட்டியோ கணவரோ அவர் மேஷராசியில் இருக்கார், உங்கள் மேலே அவர் என்ன பண்ணுவார், சந்தேகப்படுவார், தேவையில்லாத சந்தேகப்படுவார். அந்த சந்தேக புத்தி என்ன ஆகும், நாளடைவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் துலாம் ராசியாக இருக்கீங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ சந்தேகம் அதிகமாக நிம்மதி என்பது போயிடுது. நிம்மதி போனால் என்ன ஆகும், வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய அளவிலான சந்தோஷமும் எதுவுமே இருக்க முடியாது. அப்போது நாளடைவில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதையும் அது விவாகரத்து அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள். அப்போ சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி
நல்லது நடந்தால் வேணுமா வேணாமா, அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்களா இல்லையா, அதை மட்டும் தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு எடுத்து ஒரு பாதையில் போகிறது ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும். அடுத்தபடியாக 8ஆம் வீடு. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்து விருச்சிக ராசி. இதற்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருகிறார். இது வந்து சொல்லப்போனால் செவ்வாயுடைய ஒரு பெண் வீடு அப்படின்னு சொல்லலாம். அது தப்பே இல்லை. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம், அனுஷம், கேட்டை, குரு, சனி, புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருது. இது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் ஆதிபத்தியம் எதையெல்லாம் குறிக்குது? 8ஆம் ஆதிபத்தியம் என்பது அவமானம், கடன், சிறை தண்டனை, விபத்து, திடீர் லாட்டரி பிரைஸ் அடிக்கிறது, திடீர் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம், பதவிகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, ஆயுள், விபத்துகள், இதெல்லாம் குறிக்கிறது 8ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய வினோதமான ஒரு சக்தி என்பது உண்டு. உங்களுடைய ஆயுளை நீங்களே தீர்மானிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் தன்னுடைய ஆயுளை தானே தீர்மானிக்கும் யோகம், பாக்கியம் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு என்றால் அது மிகையல்ல. அதை தவிர மேஷராசி என்பவர்களில் ஆண்கள் பிறப்பதும் விருச்சிகத்தில் பெண்கள் பிறப்பதும் ரொம்ப ஸ்பெஷலாகும். உங்களுடைய 8ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அப்படிங்கிற வரதுனாலையும் நீங்களே உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய உயிர் போகிறதுக்கோ ஆரோக்கியம் போகிறதுக்கோ காரணமாக அமைந்து விடுவீங்க அப்படின்றது தான் உண்மை. நீங்களே உங்களுக்கு கடனை தேடிக்கிட்டு நீங்களே அவமானத்துக்குள்ள நல்லா வாழ்ந்தவங்க இறங்கி அவமானத்துக்குள்ள நீங்களே உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் மீறி திடீர் ராஜயோகம் மேஷராசி என்பவர்களுக்கு உங்கள் பிறப்பிலேயே உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குது. திடீர்னு எப்போ வேணால் வரலாம். இங்கே தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பர்த் சார்ட் வந்து வேலை செய்யுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு சில யோகங்கள் பிறவியிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் விபரீத ராஜயோகம் என்பது ஒன்று. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறையக்கூடாது. ராசிக்கு 8ல் மறையக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் குரு, உங்களுடைய பர்த் சார்ட்டில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான யோகத்தில் இருக்கார், எவ்வளோ சக்தி படைத்தவராக இருக்கார், அவரால் சுபகிரக தொடர்புகள் என்ன இருக்குது, அவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இதை வச்சு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பிங் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸை பே பண்ணி அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் ஆனால் முறைப்படி நிறைய பேர் வர்றீங்க, நிறைய பேர் வர்றதுனால ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பார்க்க முடியல. அதனால் நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரமே கிடைக்கும். ஒன்று. ஆக 8ஆம் வீட்டில் அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன், இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு கெரியராக எடுத்து இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டுகிறார்கள் என்னால் அது மிகையில்லை. அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் வீடு. உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான். இந்த ராசி வந்து தனுசு ராசி. இங்கே மூலம், பூராடம், உத்திராடம், கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேரோட நட்சத்திரங்கள் வந்து இந்த பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவானே அதிபதியாக வந்து மூல திரிகோணம் அடைஞ்சு தன்னுடைய சிறப்பு 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்ப்பதினால் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பிறப்பிலேயே மிகப்பெரிய யோகங்கள் பெற்றவர்களாக பிறப்பிலேயே வராங்க. ஸ்டார்ட்லேயே நல்ல ஒரு யோகமானதை தான் ஆரம்பிக்கிறாங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அப்பாவையும் 9ஆம் இடம் தான் குறிக்கும், பிதாவையும். அப்போது வாழ்க்கையில் என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ அது தர்மத்தையும் குறிக்கும். தர்மஸ்தானம்னு கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன பாக்கியம் சார், கை கேட்டது வாய் கேட்டணும் சார், அது வந்து பாக்கியம். அந்த பாக்கியத்தை தரக்கூடியது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்திற்கு குரு அதிபதியாக வந்து முழு சுபகிரகம்.
உங்கள் ராசியை தன்னுடைய சிறப்பு பார்வையால் பார்ப்பதனால்தான் மேஷராசி என்பவர்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலம். அதாவது ஒரு படையப்பா படத்தில் கூட சொல்லுவாங்க, படையப்பா நாளைக்கு உன்னோட பொண்ணோட கல்யாணம், அரசாங்கமே அவங்க கையில் இருக்கே படையப்பா, நீ என்ன பண்ண போகிற? அப்போ தலைவர் சொல்லுவார், அட போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு. அந்த மாதிரி ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கான். அதற்கு சாட்சி உங்களுடைய 9ஆம் வீடு. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய நிலைமையை தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலைமையை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்களை துல்லியமாக சொல்லுங்கள்.